அனைவருக்கும் வணக்கம். இது கிறிஸ்டோப அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் ஆல்ரெடி ஜிகேல டாப் 72 லெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் நம்ம கொடுத்துருப்போம். அதாவது இந்த 72 பாடங்கள் படிக்காமல் போயிடாதீங்க. ரொம்ப 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 முக்கியம். இந்த 72 பாடங்கள் அதுதான் உங்களுக்கு ஜிகேக்கு பேஸ். ஓகேங்களா? அந்த 72 பாடங்கள் முடிச்சிங்கனாலே ஜிகே சிலபஸில் நீங்கள் கிட்டத்தட்ட 70% முடித்த மாதிரி. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், மேக்ஸ் இதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற யூனிட்டில் 70% நீங்கள் கவர் பண்ண மாதிரி. ஓகேங்களா? இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த 72 பாடங்களோட இல்லாமல் ஒரு 3 பாடம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி, எத்திக்ஸில் ஒரு 3 பாடம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி மொத்தம் 75 லெசனாக பார்த்தோன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் மாதிரி புக்கு. ஓகேங்களா? கொஸ்டின் பேங்க் புக்கு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது கிறிஸ்டோப அகாடமி சார்பாக ரெடி பண்ணலை. நம்ம புக் எதுவுமே நம்ம அந்த மாதிரி எதுவும் போட்டது கிடையாது. ஸோ அதனால் நம்ம தெரிஞ்ச ஒரு சார்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி, ஸோ ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு புக்காக நீங்கள் இந்த 75 பாடங்களுக்கு ஒரு புக்காக போடுங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட் மினிட்ல ஒரு சில பாடங்கள் படிக்க முடியாது, இல்லை படித்த பாடத்தை ரிவைஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி டைம் கிடைக்காது. ஸோ அப்போ படித்த பாடத்தெல்லாம் கொஸ்டின் பேங்க் மாதிரி இருந்துச்சுன்னா கொஸ்டினாக போட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரிவிஷன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பாடங்கள் படிக்கவே முடியல, லேகாக இருக்கக்கூடிய பாடங்களில் அவங்க அட்லீஸ்ட் அதில் இருக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டினாச்சும் பார்த்துட்டு போனாங்க அப்படின்னா அந்த பாடத்தையே கவர் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா இந்த 75 பாடம் கம்பல்சரி எல்லாருமே படிச்சுட்டு போனால் மட்டும்தான். நல்லா கேளுங்க, இந்த 75 பாடம் படிக்காமல் போனீங்கன்னா ஜிகேல நல்ல மார்க் எடுக்க முடியாது. ஜிகேல ஓரளவு ஸ்கோர் நல்லா நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த 75 பாடம் மஸ்ட். இதை தாண்டி கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஆனால் அந்த 75 பாடங்கிறது நான் சொல்றது டாப் மோஸ்ட் 75 லெசன். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம அந்த பிடிஎஃப்லாம் கொடுத்துருப்போம். இதை தான் நம்ம தடம் பதிப்போம் பேட்சுக்கும் சரி, என்னோட பேட்சுக்கும் சரி, முதல்ல இந்த 72 பாடங்கள் எல்லாத்துலையுமே கவர் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ராவும் கவர் பண்ணியிருக்கோம். பேட்ச் எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா கவர் பண்ணி ரிவிஷன் போயிட்டு இருக்கு. நம்ம தடம் பதிப்போம் ஃப்ரீ பேட்ச்லையும் பாருங்க, ப்ரெஃபரன்ஸ் எல்லாமே இந்த 75 பாடங்களுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்போம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நான் நேற்று கூட ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன். அக்டோபர் 10க்குள்ள எல்லாமே முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அக்டோபர் 10க்கு மேலே ரிவிஷன் பார்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் இந்த 75 பாடங்களுக்குள்ளே எவ்வளோ படிக்கிறீங்களோ படிச்சுங்க. ஸோ நான் ஒரு சார் தான் சொன்ன பார்த்தீங்கன்னா, விவி டிஎன்பிசி அகாடமி வெங்கடேசன் சார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவரோட புக்கு நான் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கேன். ரெஃபரன்ஸாக உங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? சார்கிட்ட சொல்லி 2 புக்காக இதை போட சொல்லியிருக்கேன். ஏன்னா மொத்தம் 900 பேஜ் வருது கொஸ்டின் பேங்காக. கிட்டத்தட்ட 10,000 கேள்விகள் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேங்க் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 900 பேஜ் இருக்கிறதுனால 2 புக்காக போட சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அது சம்மந்தமாக டீட்டெயிலான வீடியோ பதிவு விவி டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனல்லே போட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் போய் பாருங்கள். நேற்று முந்தானத்து அதை வீடியோ பதிவு போட்டிருப்பாங்க. அதை பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் 1, அதாவது புக்கில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஐஎன்எம், எத்திக்ஸ் இந்த 3 கவர் பண்ணுறாங்க. பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 1900 கேள்விகளும், ஐஎன்எம்ல 2500 கேள்விகள், எத்திக்ஸில் 430 கேள்விகள். இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த லெசன் லிஸ்ட். இப்போ என்ன பாலிட்டி என்ன லெசன்ஸ் பாருங்கள், லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. இது பாருங்க, என்னென்ன பாடங்கள் பாலிட்டியில் 15 பாடங்கள், ஐஎன்எம்ல என்னென்ன பாடங்கள், எத்திக்ஸில் என்ன பாடங்கள், ஒவ்வொரு பாடத்தில் எவ்வளோ கேள்விகள், அதுவும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் தனித்தனியாக சார், நான் விவி டிஎன்பிசி அகாடமியில் ஆல்ரெடி நான் புக்கு வாங்கியிருக்கேன். செப்பரேட்டாகவே நான் வாங்கியிருக்கேன். பாலிட்டிக்கு தனியாக, அப்புறம் 6th to 10th ஹிஸ்ட்ரிக்கு தனியாக, அதுக்கப்புறம் 11th 12th ஹிஸ்ட்ரிக்கு தனியாக அப்படிலாம் வாங்கியிருக்கேன். அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த புக்கு வாங்க தேவையில்லை. நான் இது வரைக்கும் நான் புக்கே வாங்கலை. விவி டிஎன்பிசி அகாடமி சார்பாக நான் இது வரைக்கும் கொஸ்டின் பேங்க் புக்கே ஜிகேக்கு வாங்கலைங்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இது ஃபர்ஸ்ட் வால்யூம். செகண்ட் வால்யூம் பாருங்க. செகண்ட் வால்யூம் 2ல் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி. ஹிஸ்ட்ரியில் 16 பாடங்கள், எக்கனாமிக்ஸில் 15 பாடம், ஜாகிரபியில் 7 பாடம். ஹிஸ்ட்ரிலாம் பாருங்கள் 2975 கேள்விகள். ஏன்னா ஒரு சில பாடங்கள்லாம் அவ்வளோ கேள்வி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுற பாருங்க, சிந்து சமவெளி நகரில் பாருங்கள் மொத்தம் 4 இடத்துல கவர் ஆகுது. எல்லாமே வச்சாச்சு. 6th, 9th, 11th எத்திக்ஸில் கவர் ஆகுறதுமே வச்சாச்சு. 84, 85 இதெல்லாம் பாருங்கள் ஒரு பாடமாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த 4 பாடமும் ஒரே பாடமாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். குப்தர்கள் பாருங்கள், குப்தர்கள் ஹெட்டிங்னால 2 இடத்துல கவர் ஆகும். ஆனால் ஒரே பாடமாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். குப்தர்கள் 6th கவர் ஆகும், 11th கவர் ஆகும். கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின், 153 கேள்விகள். 6th சரி, குப்தர்கள் பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட்லையும் 150 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்குது. அப்போ ஒரு சில பாடங்கள் உங்களால் படிக்க முடியல, என்னால் அது தொடவே முடியல,
நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அட்லீஸ்ட் அதில் இருக்கிற கேள்வி 150 கேள்வி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் கூட போதுங்க. அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஒரு இடைக்கு 2 தடவை அந்த கொஸ்டினை நீங்கள் போட்டு பார்த்தாலே போதும். பட் எல்லா பாடத்துக்கும் அப்படி படிக்கக்கூடாது. முடியாத பாடத்துக்கு தான் அப்படி பண்ணுமே தவிர இது எல்லாமே கான்செப்டாக நீங்கள் புக்கில் படிச்சுட்டு அதை படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு இடம் அந்த பாடத்தை என்னங்கிறது அப்சர்வ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் அந்த பாடத்தை கொஸ்டினை போட்டு பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஒரு பேராகிராஃபாக படித்து கூட இந்த டெஸ்ட் போட்டு பாருங்கள். இப்போ குப்தர்கள் எடுத்துக்கிட்டிங்களா, சமுத்திரகுப்தரை பற்றி படிங்க, அது சம்மந்தமாக என்னென்ன கேள்வி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஸ்டினாக வந்து உங்களுக்கு இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு சில இதில் வந்து பாருங்கள் அனைத்தும் சரின்னே மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் நான் பிடிஎஃப் வேணால் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றிலையும் எப்படி கேள்விகள் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு தேவைன்னா யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் பாருங்கள் எல்லா பாடத்துக்குமே இதில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி வால்யூம் 2லையுமே வந்து கொடுத்துருக்கோம், வால்யூம் 1லையுமே வந்து கொடுத்துருக்கோம். எவ்வளோ கேள்விகள்? மொத்தம் 10,000 கேள்விகள் இருக்குது. இந்த 2 புக்கு, ஏன்னா மொத்தம் 900 பேஜ் வருது. இந்த 2 புக்குமே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1000 rupees கிட்ட வந்துச்சு. பட் நான் சார் மூலமாக கேட்டு ஒரு 150 rupees வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். 850 rupeesக்கு பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன பாடங்கள் இல்லை அந்த புக்கு வந்து வாங்கி நிறைய பேர் ரிவ்யூ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கினா டைம் இல்லை அப்படிங்கிறனால தான் நான் சார்கிட்ட சொல்லி உடனே போட சொல்லியிருக்கேன். சார் வந்து 1 வீக்லேயே ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ ஆர்டர் கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களோட சேனலில் டீட்டெயிலாக வீடியோ பதிவு போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் நாட் ப்ரமோஷன் வீடியோ, அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. என்னுடைய ரெக்வஸ்ட்டுக்காக சார்கிட்ட சொல்லி பண்ண சொல்லியிருக்கேன், என்னுடைய மாணவர்களுக்காக. இதில் நீங்கள் பயன்பெற்றால் அதுதான் எனக்கு வந்து லாபம். இது ப்ரமோஷன் அமௌண்ட்டு அதெல்லாம் வந்து நான் புக்கை வந்து இது வரைக்கும் எந்த புக்குமே ப்ரமோஷனுக்காக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது. என்னுடைய வருமானம் அப்படிங்கிறது நான் பேட்ச் போட்டு வரக்கூடிய வருமானம், யூடியூப்பில் வரக்கூடிய வருமானம், அவ்வளோதான். இந்த ப்ரமோஷன் பண்ணுறது, இந்த புக்கை ப்ரமோட் பண்ண காசு அதெல்லாம் வந்து பண்ணுறதே கிடையாது. நல்ல புக்காக இருந்தால் நானே ப்ரமோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். தமிழுக்கு நான் ப்ரமோட் பண்ணுவேன் பாருங்கள், சந்தோஷ்மணி அகாடமி புக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து அமௌண்ட் வாங்கி நம்ம எப்பவுமே அப்படி பண்ண மாட்டோம். இதுவும் அதே மாதிரி தான். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நம்ம பர்பஸாக சார்கிட்ட சொல்லி சார் இதை உடனே ரெடி பண்ணுங்க, லாஸ்ட் மினிட்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த புக்கை நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். வேணும்னா வாங்கிக்கங்க, அதாவது உங்களுடைய தேவைக்குன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு இது வந்து வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தான். பட் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இதை தெரியப்படுத்துகிறோம். இப்போதைக்கு தமிழ் மீடியத்துக்கு தான் போட்டிருக்காங்க. உண்மையிலுமே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஜிகே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஒரு பயம் இருக்குல்ல, ஐயோ ஜிகேல மார்க் வந்துருமா வராதாங்கிற பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் ஒரு 2 month ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக போயிடும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கங்க. அது உங்களோட பயனுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் ஒரு தடவை நான் வேணால் ஈவினிங் வந்து கொஸ்டின் வந்து அந்த கொஸ்டின் பேங்க் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நான் சார்கிட்ட கேட்டு கொஸ்டின் பேங்க் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி கூட நான் காட்டுறேன். ஒவ்வொரு பாடத்திலும் எப்படி எடுத்திருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு விவிடிஎன்பிசி அகாடமின்னு அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லையா, விவிடிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தோன்னா அந்த வீடியோ பதிவு போட்டிருப்பாங்க. ஸோ ப்ரீ ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 weeks புக்கு வந்துடும். ஏன்னா அர்ஜென்ட்டாக சீக்கிரம் வந்து போடணும் அப்படிங்கிறதுனால உடனே நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால போட்டிருக்காங்க. 2 weeks புக்கு வந்துடும். ப்ரீ ஆர்டர்லேயே எடுத்து அந்த முன்னாடி பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து பார்த்தோன்னா ஆர்டர் எடுக்கிறாங்க. ஒரு மினிமம் கவுண்ட் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே போயிட்டு எப்படி ஆர்டர் பண்ணுறது எல்லாமே அங்கே போய் பார்த்துக்குங்க. அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.